நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா ஆலவேலி கிராமம் காளியம்மன் கோவில் தெருவில் வசித்து வந்தவர்கள் கனிவண்ணன் கவிப்பிரியா தம்பதியர். கனிவண்ணன் கூலி வேலை செய்து வருகிறார். ஒரே தெருவைச் சேர்ந்த இருவரும் காதலித்து கடந்த 2020ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்று 6 மற்றும் 3 வயதுகளில் 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்நிலையில் தனியார் நுண்கடன் நிதி நிறுவனத்தில் மகளிர் சுய உதவிக்குழு பணம் வசூல் செய்யும் பணியில் இருந்த ஊழியரான மயிலாடுதுறை அருகே உள்ள அரிவேலூர் கிராமத்தைச் சேர்ந்த அபினேஷ் என்பவர் பணம் வசூல் செய்யும் போது பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த கணவன் கனிவண்ணனுக்கும் மனைவி கவிப்பிரியாவிற்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் கவிப்பிரியா கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கணவரை பிரிந்து ஆக்கூர் பாரதி தெருவில் குடியிருப்பு வளாகம் ஒன்றில் 2 குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். தொடர்ந்து காதலன் அபினேஷும் கவிப்பிரியாவும் தொடர்பில் இருந்து வந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி மதியம் கவிப்பிரியாவின் 3 வயது இளைய மகன் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து தலையில் அடிபட்டதாக கூறிய கவிப்பிரியா மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தார். தொடர்ந்து அந்த குழந்தை தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி காலை 10 மணிக்கு சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்தது. இச்சம்பவம் தொடர்பாக கவிப்பிரியாவின் கணவர் கனிவண்ணன் தனது இளைய மகன் சாவில் சந்தேகம் இருப்பதாக செம்பனார் கோவில் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பின்னர் கடந்த 30ஆம் தேதி உடல் அடக்கம் செய்யப்பட்டது. தொடர்ந்து தாய் கவிப்பிரியாவையும் காதலன் அபினேஷையும் பிடித்த செம்பனார் கோவில் போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திடுக்கிடும் அதிர்ச்சி பின்னணி வெளியானது. அதாவது சம்பவத்தின் போது ஊரிலேயே இல்லை, நான் வெளியூரில் இருந்தேன் என்று போலீசாரிடம் அபினேஷ் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்ததில் சம்பவத்தின் போது அபினேஷ் கவிப்பிரியாவின் வீட்டில் இருந்ததை போலீசார் உறுதிப்படுத்தினர். பின்னர் போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் கவிப்பிரியா கீழே தண்ணீர் எடுக்கச் சென்றபோது அந்த குழந்தை தொடர்ந்து அழுது அடம்பிடித்ததால் ஆத்திரமடைந்த அபினேஷ் குழந்தையை கீழே பிடித்து தள்ளி சுவற்றில் மோதியதில் தலையில் அடிபட்டதாக அதிர்ச்சி வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இதனை மறைத்து பாத்ரூமில் வழுக்கி விழுந்ததாக இருவரும் நாடகமாடியது தெரியவந்தது. தொடர்ந்து போலீசார் கவிப்பிரியா மற்றும் அபினேஷ் மீது கொலை வழக்கு பதிவு செய்து திருச்சம்பள்ளியில் உள்ள தரங்கம்பாடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கவிப்பிரியாவை திருச்சி பெண்கள் சிறையிலும் அபினேஷை கடலூர் மத்திய சிறையிலும் அடைத்தனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.